அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். இந்த புராண கதைகளை எல்லாம் படிச்சோம்னா, நமக்கு அப்படியே தலைய சுத்துற மாரி இருக்கும். ஏன் இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க? என்ன கூத்து கண்றாவி இதெல்லாம்? ரொம்ப கேவலமா, அருவருப்பாலாம் பல கதைகள். நல்ல பக்தி மார்க்கமான கதைகள பத்தி நான் சொல்லல. ஆனா, புராண கதைகள்ங்கிற பேர்ல குமிஞ்சு கிடக்கிற அந்த கதைகள்லாம் ரொம்ப கேவலமா இருக்கிறது உங்க எல்லாருக்குமே அது தெரியும். இதையெல்லாம் படிக்கும்போது நமக்கே மனம் ரொம்ப நெருடலா இருக்கும். யார்ட்டயும் இத எடுத்து சொல்லக்கூட முடியாது. அந்த மாரி அளவுக்கு இருக்கு. இந்த மாரி கதைகள வள்ளுவர் ஐயாவும் அவர் காலத்துல படிச்சிருக்கிறாரு. அவருக்கு மனசு இப்படி யோசிக்குது. ஒரு கதையும் படிக்கிறாரு. அவன் இப்படி பண்ணான், அப்படி பண்ணான், அந்த தப்பு பண்ணான், இந்த தப்பு பண்ணான். ஆ அப்படின்னு என்னால விவரமா சொல்ல முடியாது. அந்த அளவுகெல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கும். அப்ப அப்படியே அவர் வாழ்ற பூமிய பார்க்குறாரு. இங்கேயும் சில பயலுவ அப்படி இருக்கிறானுவோ, மனிதர்கள்லயும். ஆ ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. எத வேணுமோ நெனைச்சத செய்றது. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன நெனைக்கிறானோ அத பண்றான். அப்ப இங்க உள்ள கயவர்கள், நல்ல மனிதர்கள் வாழ்ற பூமியில அவங்க கூட இந்த பயிர்ல களை மாரி இருக்கானோ இல்லையா? அந்த ஆளுங்கள பத்தி நெனைச்சு பார்க்குறாரு. அப்ப இது 2யும் ஒப்பிட்டு பார்க்குறாரு. அப்ப ஒண்ணும் அவனுக்கும் இவனுக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் நமக்கு தெரியலையே! 2ம் ஒண்ணா தானே தெரியுது அப்படின்னு, அவருடைய 1073வது குறள்ல எழுதுறாரு பாருங்க. "தேவர் அனையர் கயவர் அவரும் தன் மேவன செய்து ஒழுகலான்." எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. தைரியமா வேற சொல்லியிருக்காரு. இந்த தேவர்கள் கயவர்களுக்கு நிகராக இருக்கிறார்கள். ஏனென்றால், அவர்கள் மனதில் என்னென்ன எண்ணினார்களோ அதையெல்லாம் செய்கிறார்கள். இந்த மனித பயலுவலாம் அப்படிதான் பண்றான். இதுல ஒண்ணும் வித்தியாசம் தெரியலையே! அப்படின்னு ஒரு திருக்குறள அருமையா பகுத்தறிவு கருத்தோட ஐயா சொல்லியிருக்காங்க. வாழ்க வள்ளுவம்! வணக்கம்.